ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஜிபேல சென்ட் பண்ற அமௌண்ட் ஃபோன்பேலயும், ஃபோன்பேல சென்ட் பண்ற அமௌண்ட் ஜிபேலயும் ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு யுபிஐல சென்ட் பண்ற அமௌண்ட் இன்னொரு யுபிஐல ரிசீவ் ஆகுது இல்லையா? இதுக்கு என்ன ரீசன்? எப்படி நம்மளுக்கு வேணுங்கிற யுபிஐ ஆப்ப டிஃபால்ட்டா அமௌண்ட் ரிசீவ் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கிறது? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கும் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு டிடெக்ட் தமிழ். நான் சுபா. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சின்ன கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு நம்ம மல்டிபிள் யூபிஐ வேணாலும் நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஆனால் மணி ரிசீவ் ஆகிற அக்கௌண்ட்டை ஆப்பில் இருக்கிற பிரைமரி அக்கௌண்ட் தான் டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்பரை நம்ம ஜிபேல யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே நம்பரை பேங்க் அக்கௌண்ட் ஏ அண்ட் அக்கௌண்ட் பிக்கு லிங்க் பண்ணியிருக்கோம் அண்டு பிரைமரி அக்கௌண்ட்டாக ஏவை செட் பண்ணியிருக்கோம். இப்போ யாராச்சும் நம்மளோட நம்பரை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபோன்பே, ஜிபே ஆர் எனி அதர் யூபிஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணால் அது நம்மளோட ஜிபேல இருக்க ஏ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி சேம் நம்பரை நம்ம ஃபோன்பேல லிங்க் பண்ணியிருக்கோம் அண்டு பி அக்கௌண்ட்டை நம்ம ப்ரைமரியாக செட் பண்ணியிருக்கோம். இப்போது சென்டர் நம்ம நம்பரை யூஸ் பண்ணி ஜிபே, ஃபோன்பே ஆர் எனி அதர் யூபிஐ யூஸ் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணாலும் அது நம்மளோட அக்கௌண்ட்டு பிக்கு தான் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். சென்டர் அவங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி மணி சென்ட் பண்ணியிருந்தாலும் ரிசீவர் அவங்களோட நம்பரை எந்த யூபிஐல லிங்க் பண்ணியிருக்காங்களோ அதில் அவங்க செட் பண்ணியிருக்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு தான் மணி ரிசீவ் ஆகும். அர்லியரில் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த எல்லா ஆப்பும் இதை செப்பரேட்டாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா ஜிபேல சென்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஜிபேல இருக்கிற பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அண்டு ஃபோன்பேல சென்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஃபோன்பேல இருக்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். பட் ஆர்பிஐயோட நியூ கைட்லைன்ஸ் இதை இன்டர்ஆப்பரபிலிட்டி இன் யூபிஐ ஆப்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஒரே நம்பருக்கு மல்டிபிள் யூபிஐ யூஸ் பண்ணாலும் மணி ரிசீவ் பண்றதுக்கு நம்ம டிஃபால்ட்டா ஒரு அக்கௌண்ட் நம்ம கிளியரா டிசைட் பண்ணிக்கணும். ஸோ யூசர்கிட்ட டிஃபால்ட்டா ரிசீவ் அக்கௌண்ட் செட் பண்றதுக்கு யூபிஐல ஒரு மேண்டேட்டரி ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜிபே, ஃபோன்பே ரெண்டு யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ற ஆப் தான் டிசைட் பண்ணும். இப்போ எப்படி நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்பை டிஃபால்ட்டா செட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிபே உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்பா வேணும்னா ஜிபே ஓபன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க லிங்க் யூபிஐ நம்பர் அப்படி இருந்தா ஜிபே ஆப் டிஃபால்ட்டா இல்லை, வேற ஒரு ஆப் தான் டிஃபால்ட்டா இருக்குன்னு. ஜிபே தான் டிஃபால்ட்டா வேணும்னா லிங்க் யூபிஐ நம்பரை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்க யூபிஐ நம்பர்னு சொல்லி டிக் ஆகிருக்கும். அப்படின்னா டிஃபால்ட் ஆப் ஜிபே செட் ஆகிரும். அதே மாதிரி ஃபோன்பே ஆப்பை செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணி டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரிசீவ் மணி ஆன் ஃபோன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லிங்க் யுவர் யூபிஐ நம்பர் டு ஃபோன்பே டு ரிசீவ் மணி ஃப்ரம் எனி யூபிஐன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஃபோன்பே ஆப்பு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் யூபிஐ ஐடியார பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மணி சென்ட் பண்ணாங்கன்னா அது உங்களோட அந்த யூபிஐ ஐடி அண்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜிபேல சென்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஃபோன்பேலையும், ஃபோன்பேல சென்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஜிபேலையும் ஏன் ரிசீவ் ஆகுதுங்கிற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.